வருஷம் 365 நாளுமே நாம் ஃபோனில் மூழ்கி போயிருக்கோம். வாரம் எல்லாம் நம்ம வேலைன்னு கம்ப்யூட்டரோட லேப்டாப்போடவும் மல்ல கட்டிட்டு கண்களையும் கைகளையும் டயர்டாக்குறோம். ஆனாலும் திரும்பவும் வந்து ஃபோனில் தான் நேரத்தை செலவிடுறோம். வாழ்க்கையில் எது இல்லைனாலும் ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ற நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்காக சில நிமிடங்கள் நாம் லேப்டாப்பை, ஃபோனு, கம்ப்யூட்டரை எல்லாமே தள்ளி வச்சுட்டு இயற்கையோடு செலவிட போகிறோம். நம்ம சுற்றி இருக்கிற இந்த இயற்கையோடு சேர்ந்து நம்ம சில மணி நேரங்கள் கழிப்போம். இயற்கையோடு உரையாடுவோம், இயற்கையை உணர்வோம். இயற்கைக்கிட்ட நம்ம நோய்களுக்கு மருந்து இருக்குது, இயற்கைக்கிட்ட நம்ம கவலைகளுக்கு ஆறுதல் இருக்குது. இன்றைக்கு நாள் 11, இயற்கையுடன் சில நிமிடங்கள். காலையில் சூரிய ஒளியில் ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க, அந்த வெளிச்சத்தில் கிடைக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை உணருங்க. பறவைகளோட சத்தத்தை கேளுங்க. எத்தனை விதமான அழகான பறவைகள் இருக்குது. ஒவ்வொரு பறவையின் வடிவங்களையும் அதோட அழகான இறகுகளையும் பார்த்து ரசிங்க. அது உயர்ந்து தாழ்ந்து பறக்கிற அழகை ரசிங்க. ஒரு செடி அல்லது ஒரு விதையை நடுங்க. உங்கள் கைகளால், விரல்களால் மண்ணை பிசைஞ்சு தோண்டி எடுத்து அதில் உரத்தை போட்டு நல்ல வளமான ஒரு செடி அல்லது ஒரு மரத்தோட விதையை அதில் ஊன்றுங்க. அதற்கு தண்ணீர் ஊற்றுங்க. விதையையும் தண்ணீரையும் உணருங்கள். வெறும் கால்களால் புல் தரைகள் மேலே நடந்து பாருங்கள். புல் தரையோட பசுமையை உணருங்க. கற்கள் மேலே நடந்து அதனோட கடினத்தை உணருங்க. மண் மேலே நடந்து அதோட மென்மையை உணருங்க. மரங்களுக்கு நடுவில் நின்று காற்றை உணருங்க. முகத்தில் அந்த இளம் காற்றை தொட்டுட்டு போகிற சுகத்தை உணருங்க. மூச்சை ஆழமாக எடுத்து அந்த காற்றில் வர மலர்களோட வாசத்தை, மரங்களோட வாசத்தை, மண்ணோட வாசத்தை உணருங்க. இன்றைக்கு நான் சொன்ன இந்த 5 விஷயங்களில் ஏதாவது 2 விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணுங்கள். இயற்கையோட கனெக்டடாக இருங்க. இயற்கையை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் தினமுமே சில நிமிடங்கள் இயற்கையோடு இருக்க முயற்சி பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.